சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ராகுலை புகழ்ந்து செல்லூர் ராஜு பதிவிட்ட கருத்து தொடர்பான கேள்விக்கு எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பதில் அளித்தார். செல்லூர் ராஜு அவர்கள் ஏதோ ஒரு சாதாரண மனிதரை ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறாரே தவிர ஒரு அரசியல் ரீதியாக தன்னுடைய கருத்தை சொல்லியதாக நான் கருதவில்லை. அரசியல் ரீதியாக அவருக்கும் ராகுல் காந்திக்கு மிக நெருங்கிய பழக்கமோ அவர் பேசியோ இருந்ததில்லை எனக்கு தெரியல. ஏன்னா அவர் மதிப்பிற்கு ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கு இருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிப்பதான கருதுகிறத தவிர அரசியல் ரீதியாக அவர் கருத்துக்களை சொல்லியிருக்க மாட்டார் அவருடைய குணத்தில். ஆகவே அவருடைய கருத்துக்கள் அவருடைய சுத்தமாக தனிப்பட்ட கருத்து. உண்மையை சொல்லப்போனால் ராகுல் காந்தியில் எத்தனையோ அவர்களை விமர்சனம் கொடுப்போம். சாதாரண நீங்கள் ஊடகத்தில் கேட்டிங்கன்னா அவர் எப்படின்னு பட்டியல் கேட்பீங்க இல்லையா, துணுக்கு கேட்பீங்க. அது மாதிரி ஒரு துணுக்கு சொல்லியிருக்கிறாரே தவிர அவரை பாராட்டி அவருக்கு ஆதரவு கொடுத்ததாக அவர் சொல்லலை. அவரை பற்றி அவருக்கு மனசுக்குள்ளே பட்டதை சொல்லியிருக்காரு. பட் அது எங்களை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் அவருக்கு உரிதாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சிறந்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் இந்த கருத்தை இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் 6ஆம் கட்டத்தில் 7ஆம் கட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் அவர் புகழ வேண்டிய அவசியம் ஏன்னு தெரியல. பட் தற்செயலாக கூட நடந்திருக்கலாம், இயற்கையாக கூட நடந்திருக்கலாம். ஏன்னா அவர் எல்லாருமே புகழ்வார். எங்கள் அமைச்சர் ஒரு பரவலான நல்ல மனம் கொண்டவர், எளிய மனம் கொண்ட இனிய மன்னவன் எங்களுடைய செல்லூர் ராஜு அவர்கள். ஆக எல்லோரையும் வாழ்த்துவதில் அவர் தயங்க மாட்டார். அந்த வகையில் வாழ்த்தியிருக்கிறாரே தவிர அரசியல் ரீதியாக அவர் வாழ்த்தியதாக நான் கருதவில்லை. இது ஒரு முன்னோட்டமாக இருக்குமா செல்லூர் ராஜு பேசும்போது? இல்லை, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தேர்தலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் ஒவ்வொரு அதிகமாக புத்தகம் படிப்பார், பேப்பர் படிப்பார், ஊடகத்தை பார்ப்பார். அதில் இருந்த கருத்துக்களை சொல்லியிருப்பாரே தவிர ஜூன் 4 தமிழகம் என்பது வேறு. தமிழகத்தை தவிர இப்போ நாங்கள் தேசிய கட்சியை நாங்கள் விரும்பலை. ஒட்டு மொத்தமாக அது பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அதிமுக அவைகளை விரும்புவதே இல்லை. ஆகவே நாங்கள் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. அந்த கட்சியை நாங்கள் விரும்புவதில்லை, அவங்களை ஏற்றுக்கிறதும் இல்லை. தமிழ்நாட்டுக்கென்ற ஒரு உணர்வு, தமிழ்நாட்டுக்கென்ற உரிமை பாதுகாக்கிறதும், தமிழ்நாட்டுக்கென்று எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகள் தான் தவிர இந்திய அளவில் நாங்கள் இப்போ போராடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. ஆக இதை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முன்னதாக எக்ஸ் பக்கத்தில் ராகுல் வீடியோவை பகிர்ந்த எம்எல்ஏ செல்லூர் ராஜு நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என பதிவிட்டிருந்தார். அது பெரும் சர்ச்சையானது, விமர்சனங்கள் எழுந்தன. மனதில் பட்டதை தான் சொன்னேன், இதில் அரசியல் இல்லை என ராஜு சொன்ன பிறகும் விமர்சனங்கள் அடங்கவில்லை. இந்நிலையில் எக்ஸ் பக்கத்திலிருந்து அந்த பதிவை செல்லூர் ராஜு நீக்கிவிட்டார்.